ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். 2 பேதுரு 3:9. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முயற்சிகள் பலனளிக்காமல், முயற்சிகள் வாய்க்காமல் ஏமாற்றங்களை சந்திக்கும் போது சோர்வடைந்து போகிறீர்களா? எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். தாமதம் தீமைக்கல்ல நன்மைக்கே என்பதை காண்பீர்கள். லாசரு வியாதிப்பட்ட போது மாற்றாலும் மரியாலும், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார்கள். உடனே இயேசு வந்து வியாதியை குணப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இயேசுவோ பின்னும் 2 நாட்கள் இருந்த இடத்திலேயே தங்கிவிட்டார். பின்னர் அவர் பெத்தானியா சென்றபோது லாசரு மரித்து அடக்கம் செய்து 4 நாட்களும் ஆகிவிட்டிருந்தது. வியாதியை குணப்படுத்த இயேசுவால் முடியும். ஆனால் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனது மகிமையை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவகுமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் இயேசு. ஆனால் இயேசு தாம் செய்ய போவது இன்னதென்று அறிந்திருந்ததாலேயே தாமதித்து சென்றார் என்பதை இன்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகைக்காக 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். அவர்கள் காத்திருந்தபடி இயேசு வரவில்லை என்பதால் அவர்களுக்குள் சந்தேகம் உண்டானது. ஆகவேதான் பேதுரு ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பியே நீடிய பொறுமையுடன் தமது வருகையை கர்த்தர் தாமதிக்கிறார் என்று வாக்களித்திருக்கிறார். ஏனெனில் கர்த்தர் முந்துகிறவரும் அல்ல, பிந்துகிறவரும் அல்ல. அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர். ஆகவே கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருக்க கற்றுக்கொள்ளுவோம். காத்திருப்பது மனதுக்கு இளைப்பை கொடுத்தாலும் அது கிடைக்கும் போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். சில சமயங்களில் நாம் நினைத்தபடி கிடைக்காவிட்டாலும் அதிலும் மேன்மையானதை கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார். ஜெபம் செய்வோம். பாவத்தை வெறுக்கிற, பாவியை நேசிக்கிற அன்பின் பிதாவே, தாமதங்கள் தடையல்ல, அது சிறந்த பதிலுக்கான தருணம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை தந்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் கொண்டுள்ள நோக்கங்கள் நிறைவேற எங்களை ஒப்புவிக்கிறோம். கிருபை தந்து வழி நடத்துவீராக. எங்களை காண்பவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமான வழியில் நடக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் நண்பர்களிலும் இனஜன பெந்துக்களிலும் அண்டை அயலகத்தார் குடும்பங்களிலும் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையான அன்புக்காக இயங்குகிற மக்கள் உண்டு, பசியோடு இருப்பவர்கள் உண்டு, வறுமையோடு போராடுகிறவர்கள் உண்டு. ஒவ்வொரு மக்களுக்கும் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, பொல்லாத மனிதர்களிடம் இருந்து சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும், இந்த உலகத்தின் தீமையிலிருந்து வாலிபர்கள் தங்களை காத்துக் கொள்ளும் ஞானத்தை தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, கடன் பிரச்சனைகளினால் தவிக்கிறவர்களுக்கு கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகளை திறந்தள்ளுவீராக. ஆண்டவரே, நெடுங்காலமாய் வேலைக்காக முயற்சிக்கிறவர்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து அவர்கள் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்தள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான நோய்களினால் மற்றும் சரீர பலவீனங்களால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காகவும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் இரக்கம் செய்து அவர்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து உமது தழும்புகளால் குணமாக்கிட வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், ஆண்டிறுதி தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், மேல் படிப்புக்கான வாசல்கள் திறக்கப்படவும், விருப்பம் நிறைவேற்றவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளுங்க. கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் தந்தள்ளுங்க. நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கணிக்காய் காத்திருப்போருக்கு அந்நாளுக்கு இறங்கிய தேவன், ராகேலை ஆசீர்வதித்த தேவன், சுனாமியாளுக்கு தயவு செய்த தேவன் அற்புதம் செய்திட ஜெபிக்கிறோம். அப்பா, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வேதனைப்படுகிறவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைத்தலை செய்வீராக. எப்பா, புதிதாக வீடு விற்க முயற்சிக்கிறவர்கள், வீடு கட்ட விரும்புகிறவர்கள், புதிய வாகனம் வாங்க விரும்புகிறவர்கள், புதிய தொழில் துவங்க விரும்புகிறவர்களுக்கும் தேவ கிருபை வழிநடத்தல் வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், முயற்சிகள், எதிர்பார்ப்புகள், வேலை, தொழில், வியாபாரத்தில், விவசாயத்தில் உங்க வழிநடத்தல் ஆசீர்வாதம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சபைகளுக்குள் அன்பு, ஐக்கியம், ஒருமனம் காணப்படவும், பிரிவினை நாவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விதிவடையவும், பணித்தளங்களில் பரிசுத்தாவியானவரின் வல்லமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள்
மக்கள் இரட்சகரை அறிய அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் உத்தமமாய் செயல்படவும், மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் தேவன் கிருபை செய்தல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துரிய நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.